இப்போ கார் வாங்குறதுக்கு நம்மளுக்கு முன்னால் வேறு டீசல் கார் வாங்கலாமா பெட்ரோல் கார் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நம்மளுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ உள்ள டைம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஈவிங்கிற ஒன்று வந்து ஆட் ஆகிருக்கு. நம்ம இப்போ டீசல் பெட்ரோல் வாங்கும்போது அதில் ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் ஒன்றும் கிடையாது. அதில் டீசல் ஃபியூவலுக்கும் பெட்ரோல் ஃபியூவலுக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். மைலேஜில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், டிரைவிங் பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். மற்றபடி நம்மளுக்கு வந்து ரெண்டுமே டியூரபிலிட்டி தான். ஒன்றும் அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை வர்றதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. ஆனால் இப்போ லாஸ்ட்டாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டீசல் கார் வாங்கலாமா அல்லது ஈவி, டீசல் பெட்ரோல் அல்லது ஈவி வாங்கலாமா அப்படிங்கிறது கார் வாங்க போகிறதுக்கு முன்னால் எல்லாருக்கும் இப்போ ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து யார் வந்து ஈவி வாங்கலாம், யார் வாங்கக்கூடாது, எல்லாருக்கும் டீசல் வந்து எப்படி பெஸ்ட்டாக இருக்கும், ஈவி எந்த வகையில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவி கார் வாங்கலாமா அல்லது டீசல் கார் வாங்கலாமாங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வர முடியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம கார் வாங்குறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் தான் நம்ம பார்ப்போம். பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் வராது. ஈவி கார் கொஞ்சம் ஹையராக இருக்குது ப்ரைஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈவி காருக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வரும். அதில் உள்ள கம்போனன்ட்ஸ் அதிகம் கிடையாது. இப்போ நம்ம டீசல் கார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆயில் ஃபில்டரு, அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ் அதில் மெயின்டெனன்ஸ் வந்து நிறையா வரும். அந்த சம்மந்தப்பட்டது நிறையா வரும், இன்ஜின் சம்மந்தப்பட்ட கம்போனன்ட்ஸ் நிறையா வரும். ஆனால் ஈவியில் வந்து ஒரு பேட்டரி மட்டும்தான், அதை பேஸ் பண்ணி அது போகிறதுனால பேட்டரி மட்டும்தான் இருக்கிறதுனால மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து டீசலோட ஈவியில் கம்மியாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈவி வந்து ஒரு குயிக் பெர்ஃபார்மன்ஸ், குயிக்காக ஒரு டார்க் நம்மளுக்கு கொடுக்கும். ஒரு ஓவர்டேக் பண்ணும்போது ஸ்மூத் ஓவர்டேக் பண்ண முடியும். குயிக்கான ஒரு ஸ்மூத்தான ஒரு டிரைவிங்கு, குயிக் டிரைவிங்கு, ஒரு ஃபன் டிரைவிங் அதில் கிடைக்கும். அதில் ஒரு அந்த டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டீசலில் என்ன ஒரு இது டிஃப்ரெண்ட் எதுக்கும் அதுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசல் வைஸ் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அதிகம். அதில் குறிப்பிட்ட நாளைக்கு ஒருத்தர் நீங்கள் ஆயில் செக்அப் பண்ணணும், டீசல் ஃபில்டர் ஆயில் ஃபில்டர் செக் பண்ணணும், இன்ஜின் சம்மந்தப்பட்ட கம்போனன்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒருத்தர் அதை பார்க்கணும். சில இதில் மாத்திர மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களுக்கு வந்து காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகும். டிரைவிங் பார்த்தீங்க அப்படின்னா ஈவிக்கும் டீசலுக்கும் என்ன டிரைவிங் வித்தியாசம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசல் வந்து ஒரு டார்க்கு கொடுக்கும். ஒரு டிரைவிங் வந்து ஒரு லோடு நம்ம ஃபுல் லோடில் போகிறோம் அப்படின்னா அந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டீசல் வந்து நம்ம வந்து எங்கே வேணால் நம்ம டீசல் போட்டுக்கலாம். ஆனால் ஈவியில் வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த ஈவி பம்ப் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் தான் நீங்கள் வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் யார் வந்து ஈவி வாங்கலாம், யார் வாங்கக்கூடாதுங்கிறத பற்றி நம்ம இப்போ சொல்கிறேன். உங்களோட டிரைவிங் வந்து சிட்டி உள்ளார இருக்குது. நீங்கள் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கீங்க, சிட்டியில் நீங்கள் இருக்கீங்க, அவுட்டரில் அதிகம் உங்களுக்கு வேலை கிடையாது. டெய்லி வந்து நீங்கள் சிட்டியில் தான் அதிகமாக ட்ரைவ் பண்ணுவீங்க. ஒரு அரௌண்ட் ஒரு 50-100 கிலோமீட்டருக்குள்ளே தான் போயிட்டு வருவீங்க. அங்கே வந்து உங்களுக்கு ஈவி ஃபியூல் பண்ணுறதுக்கான சார்ஜ் ஃபெசிலிட்டி நிறையா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அதே சமயம் டீசல் வந்து யார் வாங்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஹைவே டிரைவிங் பண்ணணும், லாங் ட்ரிப்பு போகணும், நிறைய லோடு இருக்கணும், லோடு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் இருக்கிறவங்க அவங்க வந்து டீசலை செலக்ட் பண்ணிக்கலாம். டீசல் வந்து மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னாலும் அதிகமாக இருந்தாலும் அதில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் ஈவியில் வந்து நீங்கள் ஒரு லாங் போக முடியாது. லாங் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். எந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஃபியூவல் வந்து கம்மியாக போயிடும், அதோட சார்ஜ் குறைஞ்சி போயிடும், அல்ல ஃபியூவல் வண்டி போயிட்டே இருக்கும்போது பேட்டரியில் ஏதாவது சம் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆல்டர்னேட் அதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. டீசல் இல்லாமல் நின்றுச்சுன்னா நம்ம உடனே டீசலை ஊற்றி கூட நான் எடுத்துடலாம். அந்த ஈவியில் அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. நீங்கள் ஒரு பிளான் பண்ணி தான் போக முடியும். எத்தனை கிலோமீட்டர் போகிறீங்க, ஈவியில் அதில் எவ்வளோ சார்ஜ் நிற்கும், இது மாதிரி நம்ம எல்லா கால்குலேட் பண்ணி தான் போகணும். ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது அதில் நம்மளால் நம்ம கால்குலேட் பண்ண மாதிரி இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி சூழ்நிலையில் ஈவி வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக இருக்கும். டீசலில் வந்து இதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நிப்பாட்டி டீசல் போட்டுக்கலாம். அது மெயின்டெனன்ஸ் வைஸ் நம்மளுக்கு வந்து அது ஆல்ரெடி யூஸ் பண்ணி நம்மளுக்கு பழகி போயிட்டதுனால டீசல் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். லாங் ட்ரிப் போகிறவங்க, ஹெவி லோடோட போகிறவங்க, டிரைவிங் ஃபன் வந்து அதாவது பிக்கப் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு ஸ்டெடியான பிக்கப் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிக்கப் வேணும் அப்படிங்கிறவங்க டீசல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எந்த வண்டி வாங்கணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக நல்ல வீடியோவில் கண்டனோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.